இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? அப்படியே பதைக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா? அதாவது ஒரு வண்டி என்னன்னா ஹைவேஸ்ல நைட் டைம்ல டிராவல் பண்ணிட்டு அந்த சிங்கிள் ரோடு அப்படின்றது எடுக்கிறாங்க பாலத்துக்கு கீழே. அந்த பாலத்துக்கு கீழே எடுக்கக்கூடிய முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மரத்தை போட்டு அங்க நிறைய பேர் திருடனுங்க வந்து நின்றுக்கிட்டு அந்த வண்டியில இருக்கவங்க கட்டை எடுத்து அடிக்கிறதுக்காக வந்துட்டு போடுறாங்க. இது வந்துட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய டேஷ் கேமராவில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டேஷ் கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டேஷ் கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். நான் அஃபிலிட்டி லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அதை நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. டேஷ் கேமரா ஒரு வண்டிக்கு உயிர் நாடி அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளுடைய சேஃப்டிக்கு உயிர் நாடி. இப்போல்லாம் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு டேஷ் கேமரா அப்படின்றது வந்து கேட்பாங்களாம். அதில் வந்து கேட்குறாங்கன்னு வேற நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதனால டேஷ் கேமரா வாங்கி மாட்டிடுங்க. சரி, ஓகே. இதில் நிறைய கம்மி ரேட்லலாம் இருக்குது. அண்ட் நான் வாங்கினதை கீழே கொடுத்துருக்கேன். அது வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வாங்கினது தானே சொல்ல முடியும். சரி, ஓகேங்க. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் அப்படின்றது ஏதோ வட மாநிலத்தில் நடந்திருக்குங்க அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, நம்ம ஊரில் தான் நடந்திருக்குது. இந்த இன்சிடென்ட் எனக்கும் நடந்து இருக்கும், ஆனால் நடக்கலை. எப்படின்னா, நான் ஒரு வந்துட்டு இங்கேருந்து சேலம் போகிறேன். நைட் டைமில் எடுத்துட்டேன். ஒரு அர்ஜென்ட் அப்படின்றதால நைட் டைம் ட்ராவல் எடுத்துட்டேன். ஆனால் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, கார் ஓட்டுற எல்லாமே நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். எமர்ஜென்சி இல்லைன்னா நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னதான் ஃபோக்கஸ் லைட் வச்சிருந்தாலும் சரி, என்ன விஷயங்கள் வச்சிருந்தாலும் சரி, நைட் ட்ராவல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன். ஸோ சேஃப்டி அப்படின்றது நைட்டு பகலை விட நைட்டு கொஞ்சம் கம்மி தான். சரி, ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் இங்கேருந்து ஒரு எமர்ஜென்சிக்காக பண்ணிட்டேன். நீங்களும் எமர்ஜென்சினா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சிக்காக நான் கிளம்பி போயிட்டேன். நைட்டே போயிட்டேன். நான் நைட்டு போக கூட என்னாச்சுன்னா, மேப் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன், கார் வாங்கி முதல் தடவை போகிறேன். மேப் என்ன பண்ணிடுச்சுன்னா, எனக்கு டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு பாலம் ஒன்று வருது, இங்கே செங்கல்பட்டு தாண்டின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்ல தெரில, ஏன்னா அது நடந்த ஒரு 1 year கிட்ட இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவொடனே தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உடனே அதை வந்து போஸ்ட் பண்ணேன். டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பாலம் வருது. இந்த பாலத்துல இருந்து உள்ள போயிட்டு, அதாவது லெஃப்ட் போயிட்டு உள்ள இறங்கி ரைட் எடுத்து நேராக போகுது. இந்த ரோடு போகுது போகுது போகுது, ரொம்ப சிங்கிள் ரோடா போகுது, சுகுரா போகுது. ஒரு சைக்கிள் வந்தா கூட அந்த ரோட்ல நான் ஓரம் கட்ட முடியாது. ஸோ சைக்கிள் வந்தா கூட அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க வந்துட்டு சுத்தம் சைட்லலாம் பில்லா இருக்குது. இந்த சைட்லையும் பில்லு, இந்த சைடில் வரப்பு வாய்க்கால் இது போட்டிருக்காங்க, நெல் போட்டிருக்காங்க. இந்த சைட்ல இருந்து பில்லா இருக்குது. ஸோ மேடு, அதாவது என்னன்னா ஒரு ஏரிக்கரை மேடு. அந்த ஏரிக்கரை மேட்டுக்குள்ள கார் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா இது, நம்ம பைபாஸ் ஆச்சு, நம்ம போறது பைபாஸ், நம்ம எத்தனை தடவை பஸ்ல வந்திருக்கோம், இந்த மாதிரி ரூட்டெல்லாம் பார்த்ததே இல்லையடா அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்ப என்னன்னா, ஒரு நம்ம பை லக்கு எனக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் சைக்கிள்ல வர்றவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீங்க எங்க இந்த பக்கம் வீடு ஏதாவது இங்க இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாரு. இல்லைண்ணா வீடு எல்லாம் இல்லை, நான் வந்து பைபாஸ்ல போறதுக்கு வந்துட்டு மேப்பை பார்த்துக்கிட்டே இப்படி வந்துட்டேன் நானே அப்படின்னு வந்து சொன்னேன். அப்புறமேட்டுக்கு தயவு செஞ்சு அப்படியே பின்னாடி போயிருங்க. ஏன்னா இந்த சைடு வந்துட்டு ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்தது. இந்த மாதிரி வந்துட்டு ரோட்ல கட்டையை போட்டு, இல்லை வண்டி பஞ்சரா இருக்கிற மாதிரி லாரியை முன்னாடி நிறுத்துறது, இல்லை பைக்கை முன்னாடி நிறுத்து குறுக்க நிறுத்துறது, இல்லை ஆட்டோவை குறுக்க நிறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, நம்ம இறங்கி போய் பேசுவோம். அந்த டைம்ல நார்மலா அங்க இருக்கிறவங்களே ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, நம்மளை அடிச்சு போட்டு உள்ள இருக்கிறவங்கள்ட்ட பணம் காசை பிடிங்கிட்டு ஏதாவது வீட்டு பொம்பளை பசங்களை ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், வண்டி எட்டு ரிவர்ஸ்ல வந்து எவ்வளவு போயிட்டு, ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட உள்ள போயிருப்பேன். எவ்வளவு செலவான படம் ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க. மேபி நம்மளும் இந்த லிஸ்ட்ல ஆடாயிருந்தாலும் ஆடாயிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அதனால எப்பவுமே சரி, நீங்க நைட் டிராவல்ல போறீங்கன்னா பைபாஸா மட்டுமே போங்க. டோல்கேட்டை இந்த மானங்கிட்ட நல்லா வருது வாயில, இந்த ஜிபிஎஸ் தான் வந்துட்டு இந்த வேலையை பார்த்துச்சு. அவாய்டட் டோல்கேட், அதை சொல்ல முடியாது, அது ஒரு மிஷின். ஏன்னா அது நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அதை தான் பண்ணும். எனக்கு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே அது அப்படிதான் இருந்திருக்கு போல. அவாய்டட் டோல்கேட் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அது ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டுருச்சு, சாரி எனேபிள் பண்ணி விட்டுருச்சு. எனேபிள் பண்ணதுனால அது என்னாச்சுன்னா ரூட்டை மாற்றி காமிச்சிருச்சு. நானும் மாற்றி மாற்றி கிளிக் பண்ணுறேன், அது இந்த வழி தான் காமிச்சு. அதனால நீங்க ஒரு லாங் டிராவல் போறீங்க, அதுவும் நைட் டைம்ல போறீங்கன்னா மேப்பை நீங்க 100% பிலீவ் பண்ணாதீங்க. மேப் நீங்க எப்படின்னா, ஜஸ்ட் அங்க டிராபிக் வருது, அந்த ரோடு வளையுதா நெளியுதா அப்படின்றத பாக்கிறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த மேப்பையே நீங்க சுகரா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆகாது. ஆனா மேப் எவ்வளவோ 99% ஹெல்ப்பா இருக்குது. ஆனா இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள் சில நேரத்துல பண்ணி விட்டுருது. இந்த அவாய்டட் டோல்கேட் நானா கள்ளக்கடத்தலாம் பண்றேன், டோல்கேட் அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கு அவ்வளவு தூரம் சுத்தி போறதுக்கு. அப்படி பார்த்தாலும் வந்துட்டு நம்ம பெட்ரோல் காசு மிச்சம் பண்றதுக்காக தான் டோல்கேட் அவாய்ட் பண்றோம். நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் சுத்திக்கிட்டு போகணும்? அதுக்கு பெட்ரோல் காசுக்கு மேலே டோல்கேட்டுக்கு சார்ஜஸ் பண்ணலாமே, நம்ம என்ன கள்ளக்கடத்தலா பண்றோம்? சரி, ஓகே. அது அந்த மாதிரி தான் பண்ணுது. அப்படிதான் சுத்தி கூட்டு போச்சு. கடைசீட்ல பார்த்தா
அதாவது எப்படின்னா, எப்படி சொல்றதுன்னா, இருங்க இதில் காட்டுறேன். இப்படி வந்துட்டு இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து சுத்தி இங்க சுத்தி இந்த ரோடு கனெக்ட் ஆகுது. ஆனா நான் வந்திருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க இப்படி நேராவே நான் வந்திருப்பேன். அதாவது இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி சுத்தி சாப்பிட வைக்குது. இதுல ஏதோ ஷார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பெட்ரோல் மிச்சமாகும்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு போடுற பெட்ரோலுக்கு நான் அதாவது போயிட்டு வர ட்ரிப்பு ஃபுல்லாவே நான் வந்துட்டு இந்த 12 சார்ஜஸே கட்ட தேவையில்ல. அதுக்கு ஈக்குவலா அது வந்து பெட்ரோல் அப்படின்றது அந்த இடத்துல பிடிச்சு. சரி, ஓகே, அங்கிருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு தோணுச்சு, ஓ அன்னைக்கு நம்ம போன மாதிரி இல்லை. அந்த அண்ணனும் சொன்னாரு, ஒரு அண்ணன் ஏதோ சாமி மாதிரி வந்து கடவுளை டக்குன்னு குறுக்க வந்து சொன்னார், இல்லை அந்த இடத்துக்கு நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பேன். அது என்ன 4-வே ஜங்ஷன் மாதிரி இருக்குமா, அந்த சென்டர்ல நின்றுட்டு இருப்பானுங்க. வண்டி பஞ்சரான மாதிரி ஆட்டோ நிறுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. நைட் டைம்ல டேஷ்கேம் வாங்கி போடுங்க. ஸோ லிங்க் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேஷ்கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காருக்கு நீங்க ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கீங்க, வேணும்னே யாரோ இடிக்கிறாங்க, இல்லை வந்துட்டு யாரோ கழுத்துக்கு போட்டு போறாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னே காண்டில் கார் மேல இருக்கக்கூடிய காண்டில் இவனடா இங்க நிறுத்திருக்கிறான், இவனடா கார் வாங்கியிருக்கான் அப்படின்ற ஒரு காண்டில் கார் மேல கழுதுக்கு போட்டு போறது, ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலைகள் பண்ணிட்டு போறதெல்லாம் பண்றாங்களாம். அதனால கார்ல டேஷ்கேம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதுக்காக இல்லைனாலும் நீங்க வந்துட்டு ரோட்ல டிராவல் பண்றீங்கல்ல, அந்த டிராவலிங்காக வாங்கிக்கோங்க. ஸோ என் கார்ல தான் டேஷ்கேம் இருக்கே, அப்ப நான் குறுக்கு வழியில போவேன், எந்த வழியில வேணா போவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு போகாதீங்க. ஸோ நீங்க மட்டும் போறீங்க, இல்லை வந்துட்டு பசங்க கூட போறீங்க, வெறும் பேச்சுலர்ஸ் மட்டும் போறீங்கன்னா அப்படின்னாலும் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு வேண்டாத வேலை தான். வடிவேல் சொல்ற மாதிரியே இது உனக்கு வேண்டாத வேலைடா அப்படின்னு அந்த மாதிரி வந்து அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இது. அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நம்மளோட இது அட்வென்ச்சர் அப்படின்றது கிடையாது. நம்ம ரூட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோம். ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா காருக்குள்ள இருந்து தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். என்ன வேணா பேசிட்டு போட்டு காருக்குள்ள இருந்து இறங்கிடாதீங்க. நேரா மொபைல் யார் கையில மொபைல் இருக்கோ அவங்க எல்லாம் எடுத்து இது பண்ணுங்க. ஒரு வேளை நீங்க அதுல போய் இடிச்சுட்டீங்க, நின்றுட்டீங்க அப்படின்னா காரை கதவை திறந்துடாதீங்க. அப்படி இடிக்கிற செகண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 100க்கு நீங்க கால் பண்ணலாம், 100க்கு கால் பண்ணுங்க. இல்லை வந்துட்டு எப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம போகிறது அப்படின்றத வந்துட்டு யோசிங்க. ஸோ அதனால இவ்வளோ தூரம் நம்ம ஏன் யோசிக்கணும், அதுக்கு அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டாலே போதுமான ஒண்ணே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை? அதனால தான் சொல்றேன், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. நமக்கு தெரிஞ்ச ஊர்லயே நீங்க அவாய்ட் பண்ணும். தெரியாத ஊருக்கெல்லாம் போறீங்கன்னா நீங்க அந்த இடத்த தொடவே கூடாது. எப்படின்னா அந்த இடத்துக்கு போறது ஒண்ணு, ரயில் வரக்குள்ள தண்டவாளத்தை கிராஸ் பண்றதும் ஒண்ணு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேஃப்டிக்காக, நம்ம கூட வரவங்களுடைய சேஃப்டிக்காக. ஒரு டிரைவரை நம்பி தான் அந்த கார் இருக்கு, அந்த காரில் இருக்கக்கூடிய பேசஞ்சரும் டிரைவரை நம்பி தான் இருக்காங்க. டிரைவரோட சின்ன ஒரு கேர்லெஸ்னஸ்னால நிறைய விபத்துகள் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ இந்த திருடனுங்க வேற வந்து குறுக்க வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க தூக்கம் ஒன்று வருது, தூக்கத்தினால நிறைய விபத்து நடக்குதுனாலும் இந்த மாதிரி திருடனுங்க தொல்லை வந்துட்டு தாங்க முடியல. ஸோ அதனால கவனமா இருங்க. கார் அப்படின்றது நம்மளுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள எவனையும் நுழைய விட்டுறாதீங்க. நைட் டைம் டிராவல் பண்ணக்குள்ள பாதுகாப்பா போங்க. சரியா வெளிச்சமா இருக்கக்கூடிய ரூட்ல போங்க, பைபாஸ்ல போங்க. ஒருவேளை உங்க ஊரே அந்த மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா பகல்ல போங்க, தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் ரூம் எடுத்து தங்கிட்டு கூட போயிடலாம். நான் கார்ல சர்ன்னு போறேன்ட்டு போயிடலாம். ஆனா ஏதாவது குறுக்கு தூக்கி போட்டானா ஒன்றும் பண்ண போய் பைபாஸா இருந்தா வேற. ஏன்னா பைபாஸ்ல அடிக்கடி வண்டி வந்துட்டே இருக்கும், அந்த இடத்துல வரமாட்டானுங்க, சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப இல்லை, 0%, 0.1% தான் வந்து சான்சஸ். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுவே சிங்கிள் ரோடு அப்படின்றதுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்படியே இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு 10%, 20%, 30% அப்படின்னு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ நைட் டிராவல் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஷார்ட் ரூட் எதையும் எடுக்கக்கூடாது. மேப்பை 100% நம்பக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டர் வே. முடிஞ்சா டார்ச் லைட் கையில் வச்சுக்கோங்க. டார்ச் லைட் நல்லா பவராக இருக்கிற டார்ச் லைட் எடுத்து அவன் மூஞ்சில் வச்சா அவனுக்கு கொஞ்ச நேரம் கண்ணு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வேணும்னா நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்துட்டு லிங்காக கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சு, இந்த மாதிரி காரில் போயிட்டு அனுபவம் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பாய்.